இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து வாட்டர் ப்ரூஃபாக வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இல்லை வாட்டர் ரெசிஸ்டண்ட்டே இல்லையா நீங்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் இது இந்த கேட்டகரியில் எதில் வரும் அப்படின்றது நம்மளே வந்து வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதை தான் வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் எதுக்காக எடுத்தேன்னா, இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நிதின் ஜோஷி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் ஸ்கேம் பற்றி வந்து வீடியோ போட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது கிடையாது. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு சரி எனக்கு நம்ம இந்த வீடியோ போடலாம், எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போடலான்னு ஐடியா வந்து வந்துச்சு. உங்களுக்கு வந்து அந்த நிதின் ஜோஷியோட அந்த சன்ஸ்க்ரீன் ஸ்கேம் வீடியோ பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஃபேக் வீடியோ தான். அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 வாட்டர் ரெசிஸ்டண்ட் இல்லாத சன்ஸ்க்ரீனை வந்து இந்த இதில் வந்து போட்டு நான் காமிக்க போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பியூட்டி ஆஃப் ஜோஷன் வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன். ஏன்னா வந்து இதில் வந்து சுத்தமாக இல்லை. இதில் போட்டு காட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சன்ஸ்க்ரீன் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் ஆல்ரெடி வந்து ஸ்குவீஸ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், தெரியுதா கரையிறது? இது வந்து உங்களுக்கு தெரியும், நல்லாவே தண்ணியில் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணியில் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா இது வந்து விஸ்கேரோட நியாசனமைட் சன்ஸ்க்ரீன். இதாவது பரவாயில்ல, இதை பாருங்களேன், போட்ட அடுத்த செகண்டே வந்து தண்ணியில் கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ இது எப்படி வந்து 8 hours ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு கிளைம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டண்ட் வந்து கிடையாது. சரிங்களா, இது ரெண்டுமே வாட்டர் ரெசிஸ்டண்ட் வந்து கிடையாது, சுத்தமாகவே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour வாட்டர் ரெசிஸ்டண்ட் இல்லை 1 hour இல்லை 2 hour அந்த அளவுக்கு வந்து கொடுக்குற சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா RXோட ஹைட்ரா சீல்டு விட்டமின் C பெப்டைடு சன்ஸ்க்ரீன். உங்களுக்கு தெரியுதா? மற்ற சன்ஸ்க்ரீன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரையாது, ஸ்டிஃபாக நிற்கிது, தெரியுதுங்களா? இது வந்து நான் முன்னாடி ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 hourல வந்து தண்ணியில் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. 1/2 hourக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் இதில் வந்து டாக்டர் செட்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் C சன்ஸ்க்ரீன் வந்து போட போகிறேன். தேர்ட் இதில் பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட சிலிமெரன் சன்ஸ்க்ரீன் SPF 60 வந்து போட போகிறேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 1 hourக்கு மேலேயே வந்து தண்ணியில் கரையாமல் அப்படியே இருந்திருக்குது. நான் வந்து டாக்டர் செட்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் C சன்ஸ்க்ரீனுக்கு வந்து ஆல்ரெடி வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் டெஸ்ட்டு வந்து போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். ட்ரையிங் தமிழும் சரஸ்வதியும் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 1 hourக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போட்டிருப்பேன். இது வந்து டாக்டர் ஷிட்ஸோட செரமைட் அண்ட் விட்டமின் C சன்ஸ்க்ரீன். இது வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட சிலிமெரன் சன்ஸ்க்ரீன். இதுவும் வந்து என்கிட்ட சுத்தமாக இல்லை, அதனால் ஆல்ரெடி வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன், போட்டிட்டேன். இதில் இது பாருங்கள், இதுவும் வந்து ஸ்டிஃபாக தான் இருக்கும். எனக்கு ஃபார்முலா RX பார்த்திங்கன்னா ஃபார்முலா RX சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hourல தண்ணியில் கரைஞ்சிருச்சு. இந்த டாக்டர் செட்ஸும் விட்டமின் Cயும் பார்த்திங்கன்னா டாக்டர் செட்ஸ் வந்து 1 hourல கரைஞ்சது. விட்டமின் C மினிமலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours கிட்ட வந்து அப்படியே இருந்துச்சு தண்ணியில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரீயூக்குலோட டிண்டட் சன்ஸ்க்ரீன் மினரல் சன்ஸ்க்ரீன், செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரீயூக்குலோட ட்ரைட்டட் சன்ஸ்க்ரீன், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெர்மாகோவோட டிண்டட் சன்ஸ்க்ரீன். இதெல்லாம் பாருங்களேன், நீங்கள் வந்து அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன் அந்த இதுக்குள்ளே இருந்ததுக்கும் மூடிக்குள்ளே இருந்ததுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லாவே ஸ்டிஃபாக நிற்கும். சரிங்களா, ரீயூக்குலோட டிண்டட் சன்ஸ்க்ரீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours 5 hours கழித்து பார்த்தாலும் அது அப்படியே தாங்க இருக்கும். அது வந்து மாறவே மாறாது, அது தண்ணியில் கரையவும் செய்யாது. நீங்கள் அந்த தண்ணியை கீழே ஊற்றுனீங்கன்னா கூட அந்த மூடியில் அப்படியே தான் இருக்குமே தவிர கரையாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 to 4 hours மேலேயும் கரையாமல் அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன். இங்கே பாருங்களேன், நான் தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டேன், பட் ஆனாலும் அது வந்து மூடியில் வந்து இப்படி ஒட்டிகிட்டே தான் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அது கரையவே கரையாது, அவ்வளோ சீக்கிரம் வந்து கரையாது. இப்போது இந்த டெஸ்டெல்லாம் வந்து
எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களோட சன்ஸ்க்ரீன் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லையா? இல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ட்டா? இல்ல வாட்டர் ப்ரூஃபான்றத வச்சு, உங்களோட டெய்லி ரொட்டீனில் வந்து நீங்கள் எந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணலான்றத டிசைட் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன். வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்ல அப்படின்றதுக்காக வந்து அது ப்ரொடெக்ஷன் குடுக்கும் அப்படின்றது கிடையாது. ஆனா பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டோருக்கு வந்து நீங்க வீட்ல இருக்கீங்க, வீட்ல தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து சூப்பரா சூட் ஆகும். சாஃப்ட்வேர் ஃபீல்டுலலாம் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட சன்ஸ்க்ரீனில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லைனாலும், ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீனை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து அது டெய்லி ரொட்டீனுக்கு வந்து ரொம்ப சூப்பரா சூட் ஆகும். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஷெட்ஸோட ஓட்ஸ் அண்ட் செரமைட் சென்சிட்டிவ் ஸ்கின் சன்ஸ்க்ரீன் தான் வந்து டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. சுத்தமாக வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. எனக்கு வந்து அது இன்டோருக்குள்ளே வந்து ஓகே. ஸோ நீங்கள் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் இல்லாத சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா, இன்டோரில் மோஸ்ட்லி அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து அவுட்டோரில் வந்து நிழல் கீழேயே தான் இருப்பேன், அந்த மாதிரி ஒரு பிளேஸில் இருப்பீங்க அப்படின்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, நீங்க வந்து இன்டோர்ல இருந்தீங்கனாலும் சரி, அவுட்டோர்ல இருந்தீங்கனாலும் சரி, நீங்க வந்து 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணணும். இன்டோர்ல வந்து 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் பண்ணலாம். அவுட்டோர்ல வந்து இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ரீஅப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து இனஃப் ப்ரொடெக்ஷன் வந்து குடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1/2 அன் ஹவர், 1 ஹவர், 2 ஹவர் இப்படி வாட்டர் ரெசிஸ்டன்ட் குடுத்துச்சு இல்லைங்களா? அந்த சன்ஸ்க்ரீன்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சன்ஸ்க்ரீன் வந்து 1/2 அன் ஹவர் தான் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து குடுக்குது அப்படின்னா, நீங்க 1/2 அன் ஹவர் டைரக்ட் சன்னுக்கு கீழ, அதாவது நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா, 1/2 அன் ஹவர் வந்து நீங்க பயம் இல்லாம அத தாராளமா யூஸ் பண்ணலாம். 1 ஹவர் குடுக்குது அப்படின்னா, நீங்க 1 ஹவர் தாராளமா யூஸ் பண்ணலாம். 2 ஹவர்ஸ் குடுக்குதுன்னா, 2 ஹவர்ஸ் தாராளமா யூஸ் பண்ணலாம். இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீனுமே பார்த்தீங்கனாலும், நீங்க அவுட்டோர்ல வந்து அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா, 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பா ரீஅப்ளை பண்ணணும். இன்டோர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இத யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து ரீஅப்ளை பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன். வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, அந்த ரீயூக்கிளோட டின்டட் சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் டெர்மாகோ டின்டட் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஸ்க்ரீனை நீங்கள் கண்ணை மூடி நம்பிட்டு நீங்கள் போட்டுட்டு தாராளமாக வந்து நீங்கள் வெளியில் வந்து டைரக்ட் சன்னில் எப்படி வேணால் சுற்றலாம். ஒரு 4 ஹவர்ஸ் சுற்றுனீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் டேன் ஆகாது. என்னோடய ரொட்டீனில் பார்த்திங்கன்னா, நான் இன்டோரில் இப்போ மோஸ்ட்லி வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, டாக்டர் சிட்ஸோட ஓட்ஸ் அண்ட் செரமைட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவேன். இல்லை ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு 30 மினிட்ஸ் வந்து வெளியில் போகிறேன், டைரக்ட் சன்னில் போகிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன்னா, கான்சியஸ் கெமிஸ்டோட சன்ரிங் அன்வென்ட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏதாவது வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து திருச்செந்தூருக்கு வந்து வெக்கேஷன் போயிருந்தோம். அது அந்த ஏரியா தெரியும் இல்லையா உங்களுக்கு வந்து, அது வந்து கோஸ்டல் ஏரியா. ஸோ அங்கே வந்து பகலெல்லாம் போனோன்னா பயங்கர வெயில் அடிக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா, நான் ரீயூக்குள்ளோட டின்டட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணேன். காலையில் போட்டு போனேன். ஒரு 11 மணி வாக்கில். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5:00 கிட்ட வந்து பார்த்தீங்கனாலும் என்னோடய ஸ்கின்ல எந்த விதமான டேனுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன் வந்து தைரியமாக நீங்கள் வந்து வெயிலில் வந்து போட்டு போகலாம். ஆனால் என்ன வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீனில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே வந்து பியூர் சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு சிலிக்கான் வந்து ஒத்துக்கல அப்படின்னா, வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ஒத்துக்காது. சரிங்களா? அது எய்தர் கெமிக்கல் சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை மினரல் சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும். மினரல் சன்ஸ்க்ரீன் வந்து மோஸ்ட்லி சிலிக்கான் வச்சு தான் ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீனில் சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீனாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சிலிக்கான் ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீன் ஒத்துக்காது. ஸோ நீங்கள் அதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரீயூக்குளோட ட்ரை டச் சன்ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அது வந்து மினி பேக்கு தான். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மற்ற வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் சூட் ஆகும். பட் ஆனால் அந்த ரீயூக்கூலோட ட்ரை டச் சன்ஸ்க்ரீனில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. சரிங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்சர் வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா, வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இல்லை லைட் திக் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஒரு 1 ஹவர் 2 ஹவர் கொடுக்குற சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஹெவி திக்கு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும்னு பார்த்திங்கன்னா,
பவுடர் க்ரீம் மாதிரி வந்து ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சன்ஸ்க்ரீன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஈக்குவல் டின்டட் சன்ஸ்க்ரீனோடது, டெர்மாக்கோட மினரல் டின்டட் சன்ஸ்க்ரீனோடது வந்து டெக்ஸ்சர் எல்லாம் போட்டு காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் எப்படி இருக்கும், பியூர் சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பவுடர் க்ரீம் டெக்ஸ்சரில் இருக்கும். சரிங்களா? ரீஈக்குவல் டின்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கின்னு வந்து ரொம்ப டூ ஆயிலியாக இருந்துச்சுன்னா கூட அந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பர்பாக செட் ஆகும். ஸ்வெட்டு வந்தால் கூட அந்த சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஃபேஸை விட்டு அகலவே அகலாது. நீங்கள் ஒரு 3 to 4 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா கூட அது கம்ப்ளீட்டாக உங்கள் ஸ்கின்னை விட்டு வந்து போகாது. சரிங்களா? நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணுன்னா, டபுள் கிளென்சிங் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஸ்கின்லேருந்து வந்து அந்த ரீயூக்கல் டின்டட் சன்ஸ்க்ரீன் வந்து போகுமே. ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு பாதி ரிமூவ் ஆகும். டபுள் கிளென்சிங் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபுல்லாக வந்து அது வந்து உங்கள் ஸ்கின்னை விட்டு வந்து ரிமூவே ஆகும். அதே மாதிரி வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டபுள் கிளென்சிங் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு. வாட்டர் ரெசிஸ்டன்ட் யூஸ் பண்ணாலும் சரி, வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, டபுள் கிளென்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ஒரு ட்ரெண்டிங் என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன், லைட் வெயிட் சன்ஸ்க்ரீன் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட சன்ஸ்க்ரீன் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீனாக இருக்குது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இனஃப் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. நீங்கள் வெயிலில் அதை நம்பி போட்டு போகும்போது. சரிங்களா? ஸோ ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன், வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லாத சன்ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டோருக்கு வந்து ரொம்ப நல்ல சாய்ஸ். அதாவது நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லை அப்படின்றதுனால அதை நம்ம ஒதுக்கணும், அதை வந்து நம்ம யூஸே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த மாதிரியான உங்கள் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்க, ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை டிசைட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த சன்ஸ்க்ரீன் தேவைன்றதை வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து இண்டோரில் இருக்கும்போது டாக்டர் செட்ஸோட ஓட்ஸ் அண்ட் செரமைட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். வெளியில் போகும்போது ஒரு 20 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் போகும்போது கான்சியஸ் கெமிஸ்டோட சன்ரிங் அன்வெட் யூஸ் பண்ணுவேன். வெக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா ரீயூக்கலோட டின்டட் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த ரொட்டீனை வந்து நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து சுத்தமாகவே சூட் ஆகாது. ஸோ நான் அதனால் வந்து இந்த ரீயூக்கல் டின்டட் சன்ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வெக்கேஷன் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா 3rd டே அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேர்ன் ஆயிரும், ஸ்கின்னு வந்து பேர்ன் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ரேர் கேஸு தான். யாராவது வந்து 100 பீப்புள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 or 2 மெம்பர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஆகும். எனக்கு அந்த மாதிரி ஸ்கின் டைப். அது மாதிரி பியூர் சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ஆக்னி ப்ரோன் பீப்புளுக்கும் வந்து சம்டைம்ஸ் சூட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு டூ ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, உங்கள் ஃபேஸ் வந்து என்ன சன்ஸ்க்ரீன் போட்டாலும் ஆயிலியாக இருக்குது, நீங்கள் அதிகமாக வந்து ஸ்விம்மிங் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இல்லை அதிகமாக வெயிலில் சுற்றுவீங்க அப்படின்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன், பியூர் சிலிக்கான் பேஸ்டு சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ரீயூக்கல் டின்டட், டெர்மாக்கோ டின்டட் இல்லை ரீயூக்கல் ட்ரை டச் தான் வாட்டர் ப்ரூஃப் சன்ஸ்க்ரீன்னு கிடையாது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட், எப்படி வந்து ரீஅப்ளை பண்ணணும் சன்ஸ்க்ரீனை வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியில் நம்ம போகும்போது எப்படி ரீஅப்ளை பண்ணணும், இல்லை வந்து சன்ஸ்க்ரீன் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இந்த நிதின் ஜோஷியோட சன்ஸ்க்ரீன் ஸ்கேம் வீடியோ பற்றி வந்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் லாங் வீடியோவாக தான் என்னால் வந்து எடுக்க முடிஞ்சுது. அப்படி எடுத்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எல்லா பாயிண்ட்ஸையுமே சொல்ல முடியும். நார்மலாக என்னோடய வீடியோஸ்லலாம் ஷார்ட்ஸ் மட்டும்தான் ரீச் ஆகுது, லாங் வீடியோஸ் ரீச் ஆகலை. ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸாக தான் எடுக்கலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து இது ரீச் ஆகுதோ இல்லையோ ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டுடலாம், அட்லீஸ்ட் வந்து ஒருத்தர் 2 பேராவது பார்த்தாலாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்றத வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் லாங் வீடியோவாக போட்டுட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் த எண்ட். ஐ திங்க் this video will be very useful to you. Please subscribe to my channel. Thank you. Bye.